வணக்கம். இன்றைய செய்திகள். தமிழகத்தில் நான் பயணம் செய்யும் போது சுற்றுச்சுவர்களில் தமிழகம் போராடும் என்ற வாசகம் எழுதப்பட்டுள்ளது. யாருடன் போராடும் என தமிழக ஆளுநர் RN ரவி கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் வள்ளலாரின் 202வது பிறந்தநாள் விழா மற்றும் திரு அருட்பா நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் ஆளுநர் RN ரவி பேசுகையில், தமிழக ஆளுநர் மாளிகை கடந்த 2 நாட்களாக ஆசிர்வதிக்கப்பட்ட இடமாக, ஆன்மீக கூடமாக இருந்து வருகிறது. கடந்த 2 நாட்களாக நடந்த வள்ளலாரின் போதனைகள் இந்த இடத்தை புனிதமாக்கிவிட்டன. வள்ளலாரின் போதனைகள் உலகில் இப்போது நடக்கும் பிரிவினைவாதம், வறுமை போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடியதாக உள்ளன. அவரின் தத்துவங்கள் எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தன என்றும், ஒவ்வொரு நாளும் பத்திரிகைகள் வாயிலாக தீண்டாமை எனும் பெயரில் கொலை, அடிதடி சம்பவங்களை காணுகிறேன். பட்டியலின சமூகத்தினர் நம் சகோதர சகோதரிகள், அவர்களை இந்த சமூகத்தில் இருந்து ஒதுக்கி வைக்க கூடாது. இது போன்ற சம்பவங்கள் தமிழகத்தில் நடக்கின்றன. தமிழகம் கல்வியில் சிறந்த மாநிலமாக உள்ளது. உயர்கல்வி சேர்க்கையில் தேசிய சராசரியை விட தமிழகத்தில் சேர்க்கை சதவீதம் அதிகம். மேலும் எழுத்தறிவு பெற்றவர்கள் ஏராளம். இருப்பினும் இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பது வருத்தமளிக்கிறது என்று கூறியுள்ளார். இந்த பிரச்சனைகளுக்கு சமூக சீர்திருத்தமே தீர்வு. ஆனால் இது போன்ற விஷயங்கள் நம்மை சென்றடைய கூடாது என்பதில் அரசியல் கண்ணும் கருத்துமாக உள்ளது. நம்மை பிரித்து ஆள்வதையே அரசியல் ஒரு மார்க்கமாக கொண்டுள்ளது. இப்படி இருந்தால்தான் அவர்கள் ஆட்சியில் அவர்களுக்கு சாதகமாக செய்து கொள்ள முடியும். சமூக பாகுபாடுகளை களைய வள்ளலாரின் பாடல்களே ஒரே வழி. அந்த பாடங்கள் வாயிலாக நம்முடைய அடுத்த சந்ததியினருக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். பாடங்கள் மூலமாக சென்றால் குழந்தைகளின் மனதில் படியும் என்றும் ஆளுநர் RN ரவி பேசியுள்ளார். அத்துடன் தமிழகம் முழுவதும் நான் பயணம் மேற்கொள்ளும் போது அங்குள்ள சுவர்களை பார்ப்பேன். அதில் தமிழகம் போராடும் என்று எழுதப்பட்டிருக்கும். யாருடன் போராடும்? தமிழகத்தை எதிர்த்து யாரும் போராடவில்லை. நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள். இது போன்ற மனநிலையில் இருந்து அனைவரும் மாற வேண்டும். யாருடனும் இங்கே சண்டை கிடையாது. நாம் அனைவரும் இணைந்து முன்னேற வேண்டும் என்றும் ஆளுநர் RN ரவி பேசியுள்ளார். முதலமைச்சர் MK ஸ்டாலின் பங்கேற்ற கூட்டத்திற்கு அழைத்து வந்த வாகனம் கவிழ்ந்து உயிரிழந்த 3 பேரின் குடும்பத்திற்கு தலா 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று தமிழக பாஜக செயலர் அஸ்வத்தாமன் கூறியுள்ளார். இது குறித்த அவரது அறிக்கையில், கடந்த February 22ஆம் தேதி கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே திருப்பெயர் பகுதியில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் பங்கேற்ற பெற்றோரை கொண்டாடுவோம் நிகழ்ச்சிக்கு வலுக்கட்டாயமாக மக்கள் அழைத்து வரப்பட்டனர். அவர்களை முறையான வாகனங்களில் அழைத்து வராமல் ஆடு மாடுகளைப் போல சரக்கு வாகனங்களில் ஏற்றி வந்தனர். பழையப்பட்டினம் கிராமத்தில் இருந்து வந்த வாகனத்தில் 30க்கும் மேற்பட்டோர் இருந்ததால் அந்த வாகனம் பாரம் தாங்காமல் பள்ளத்தில் கவிழ்ந்து பலர் படுகாயமடைந்தனர். குப்புசாமி என்பவர் சம்பவ இடத்திலும், சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் வேம்பரசியும், தஞ்சாவூர் மருத்துவமனையில் ராதாகிருஷ்ணன் என்பவரும் உயிரிழந்தனர். மூவரின் குடும்பத்திற்கும் திமுக நிதியிலிருந்து தலா 25 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும். காயமடைந்தவர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். இந்த கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் கடலூர் மாவட்டத்தில் தமிழக பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் அஸ்வத்தாமன் கூறியுள்ளார். சசிகலா வீட்டை 6 மாதமாக உளவு பார்க்கும் நபரை பிடித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா, அவருக்கு சென்னை போயஸ் கார்டனில் மிக பிரம்மாண்டமான வீடு உள்ளது. போலீஸ் என கூறிய ஒரு நபர் அவரது வீட்டை 6 மாதமாக உளவு பார்த்ததாக சசிகலா குடும்பத்தினருக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. இதையடுத்து சசிகலாவின் உதவியாளர் கார்த்திகேயன் சென்னை தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். கரூரில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வதில் குளறுபடி செய்த அரசின் நடவடிக்கைகளை ஒரு நபர் குழு முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். கரூர் துயரத்திற்கு காரணமான திமுக அரசை கண்டிக்க திராணி இல்லாமல் ஏதோ இந்த சம்பவத்திற்கு அரசுக்கு தொடர்பே இல்லை என்பது போல அரசியல் கட்சிகள் பக்கவாத்தியம் வாசிக்கின்றன. கரூர் சம்பவம் ஒரு விபத்து என்றோ எதிர்பாராமல் நடந்தது என்றோ கூற முடியாது. சரியாக திட்டமிட தவறியதாலும் அலுவலர்களின் கவனக்குறைவாலும் ஏற்பட்டது என அப்பகுதி மக்கள் தெரிவித்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த செய்தியில் இருந்து தெரிவது என்னவென்றால், இந்த நிகழ்வை அரசு முறையாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து கையாண்டு இருந்தால் இந்த துயர சம்பவத்தை தடுத்திருக்க முடியும் என்றும், கள நிலவரப்படி கூட்டம் நடந்த இடத்தில் போதுமான போலீசாரை நிறுத்தி ஆரம்பம் முதலே கூட்டத்தை ஒழுங்குபடுத்த அரசு தவறிவிட்டது என்பதுதான் இதன் பொருள் என்றும், விஜய் வாகனத்தை கூட்ட நெரிசலில் உள்ளே கொண்டு வரவும் அதை பாதுகாக்கவும் காட்டிய அக்கறையில்
பொதுமக்களை பாதுகாப்பதில் போலீசார் காட்டவில்லை என்பது இதன் வாயிலாக தெரிகிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தில் பதுங்கி இணைய வழியில் டிஜிட்டல் கைது செய்து பண மோசடி செய்ய பயன்படுத்தப்படும் சிம் பாக்ஸ் கருவிகளுடன் டெல்லியில் பதுங்கியிருந்த 3 பேரை தமிழக போலீசார் கைது செய்துள்ளனர். டெல்டா மாவட்டங்களில் மழையில் நனையும் நெல் மூட்டைகளை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் நடப்பாண்டு 6.09 லட்சம் ஏக்கரில் குறுவை பருவ நெல் சாகுபடி நடந்துள்ளது. வழக்கமான சாகுபடி பரப்பை விட இது 2 லட்சம் ஏக்கருக்கு மேல் அதிகம். நெல் அறுவடை துவங்கி நடந்து வருகிறது. அறுவடை இயந்திர பற்றாக்குறை நிலவுவதால் கூடுதல் வாடகை வசூல் செய்வதாக புகார் எழுந்துள்ளது. கூடுதல் வாடகை வசூல் செய்தால் இயந்திர உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அறுவடை செய்யும் விவசாயிகளுக்கு தேவையான வசதிகளை செய்து தர வேளாண் வணிக பிரிவினருக்கு துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் உத்தரவும் இட்டுள்ளார். ஆனால் வாடகைக்கு போதிய அளவில் இயந்திரங்களை வேளாண் வணிக பிரிவினர் ஏற்பாடு செய்யவில்லை. அறுவடையின் போதே நடப்பாண்டு நெருக்கடியை சந்தித்துள்ள டெல்டா விவசாயிகள் அவற்றை அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்வதற்குள் படாத பாடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் எச்சரித்த பின்னரும் கொள்முதல் மையங்களில் மூட்டைக்கு 40 ரூபாய் கமிஷன் வசூல் தொடர்கிறது. டெல்டா மாவட்டங்களில் சில நாட்களாக மழை பெய்து வருவதால் ஈரப்பதத்தை காரணம் காட்டி நெல் கொள்முதல் தாமதப்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால் கொள்முதல் நிலையங்களுக்கு வெளியே பல டன் நெல் மூட்டைகள் மழையில் நனையாத வகையில் தார்பாய் போட்டு மூடி வைக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து அங்கேயே மூட்டைகள் இருந்தால் ஈரப்பதம் அதிகரித்து நெல்மணிகள் முளைக்கும் வாய்ப்புள்ளது. எனவே அவற்றை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.